ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் சந்தோஷப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ எழுந்திருக்காமல் எழுந்த இடத்திலேயே அமர்ந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் பார், உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிட்டது. எழுந்திரி என்று சொல்லவேதான் உன்னுடைய சாயப்பா வந்திருக்கிறேன். சாய்க்கு தெரியாதா உன்னுடைய வாழ்க்கை எந்த நிலைமையில் வைக்க வேண்டும் என்று? இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கிறாய். நீ சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய் என்பதை நான் சொல்லவே வரவில்லை. நீ கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கிறாய், ஆனால் மாற்றலாமே. அதற்குத்தானே நான் இருக்கிறேன். அதற்குத்தானே நீ பூஜை எடுக்கிறாய், விரதம் எடுக்கிறாய், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாய். தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் நீ இப்படியே சோர்ந்து இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். காலம் உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டும். வழிகாட்டாமல் எல்லாம் போகவே போகாது. இப்படி காலை எழுந்த உடனேயே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலிலும் வாழ்க்கையை நினைத்து விரக்தியிலும் இருந்தால் வாழ்க்கை எப்படி அழகாக இருக்கும்? எனக்கு அழகாக வேண்டும், அழகாக வேண்டும் வாழ்க்கை என்றால் நீ அமைதியாக இருந்தால் தானே வாழ்க்கை அழகாக இருக்கும். நீதானே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் நினைத்து குழப்பிக் கொள்கிறாய். உனக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறது என்றால் அதிலிருந்து காப்பாற்ற நான் இருக்கிறேன். நான் மட்டுமல்ல, நீ வேண்டும் அனைத்து தெய்வங்களும் இருக்கிறோம். உன்னுடைய காலகட்டமானது இப்பொழுது மோசமாக இருந்தாலும் ஏன் இன்னும் 1 மணி நேரத்தில் கூட மாறும். எதுவுமே நிர்ணயம் இல்லாத உலகம். இதுதான், இது நிர்ணயமாக இது எப்பொழுதும் என்னிடம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும். மாற முடியாதது என்பது எதுவும் இல்லை. எல்லாமே மாறும், அற்புதமாக நடக்கும். நீ அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே அல்ல. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் உடனடியாக பயப்படாதீர்கள். உடனடியாக எல்லா விஷயத்திலையும் சோர்ந்து போகாதீர்கள். எதுவாக இருப்பினும் அதை நான் பார்த்துக் கொள்வேன். நீங்கள் பயப்படுவதனாலேயோ இல்லை தேவையில்லாமல் குழப்பிக் கொள்வதனாலேயோ எதுவும் மாறாது. நீங்கள் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே மாறும். நீங்கள் அவசரப்படுவதனாலேயோ இல்லை தேவையில்லாமல் கண் கலங்குவதனாலேயோ எதுவும் உடனடியாக நடக்காது. உன்னுடைய கையில் இருப்பது என்ன? வேண்டுதல், பிரார்த்தனை, பூஜைகள், இது மட்டுமே. அது தவிர வேறு எதுவும் கிடையாது. காலை எழுந்த உடனேயே தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்க கூடாது. நல்ல விஷயங்கள், இன்று என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோம் என்பதை மட்டும்தான் நீ யோசிக்க வேண்டுமே தவிர மற்றபடி தவறான விஷயங்கள் எதையுமே நீ யோசிக்க கூடாது. அப்படி மீறி மீறி யோசிக்க என்ன நடக்கும் தெரியுமா? கஷ்டங்கள் தான் வரும். காலை எழுந்தவுடன் எதை நினைக்கிறியோ அதுதானே உனக்கு அந்த நாள் முழுவதும் பின்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சாதாரணமாக காலை எழுந்தவுடன் ஒரு தெய்வத்தின் பாட்டை கேட்டால் அந்த பாட்டுத்தானே அப்படியே மனதுக்குள் உனக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நல்ல விஷயத்தை தானே அம்மா யோசிக்க வேண்டும். கெட்ட விஷயத்தை யோசிக்கலாமா? யோசிக்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை திருப்தியாகவும் மனதில் ஒரு அமைதியையும் உருவாக்கி தருவதற்கு இங்கு சாயாகிய நான் இருக்கிறேன். நீ என்னை மட்டும் வணங்கவில்லை, அனைத்து தெய்வங்களையும் வணங்குகிறாய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கூடிய விரைவில் காண்பாய். அதாவது நல்ல நேரம் வரும், எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் தானே? அந்த நல்ல நேரத்திற்கான ஒரு நேரம் வந்துவிட்டது. அது இன்றுதான். நிச்சயமாக இன்றிலிருந்து துவங்கும் இந்த நல்ல நேரம் வாழ்நாள் முழுவதும் உனக்கு திருப்தியாகவும் இன்பமாகவும் இருக்கும். எந்த ஒரு சிறு குறையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்வில் நீ மளமளவென்று வளர ஆரம்பிப்பாய். நிறைய தேடல்கள் இருக்கிறது. நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கிறாய். ஒவ்வொரு விஷயங்களும்
உன்னுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தை தான் உருவாக்கும். இதற்கு மேல் அழிவு காலம் அல்ல. நீ என்ன நினைக்கிறாய்? வாழ்க்கையில் அழிந்து விடுவோமோ? மற்றவர்கள் உறவுகளுக்கெல்லாம் நாம் வாழ்வது பிடிக்கவே இல்லையே. நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடுவார்களோ, குடும்பத்தை பிரித்து விடுவார்களோ என்று. கண்டிப்பாக அந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய வாழ்க்கையை விடமாட்டேன். காலை எழுந்திருத்த உடனேயே தவறாக நினைக்காது. ஏனென்றால் அந்த நாள் முழுவதும் அப்படியே மாறிவிடும். விரக்தியோடும் வென்றிருக்காது. நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ என்று நினைக்காது. நிச்சயமாக நல்லது நடக்கும். வெளியே செல்லும் பொழுது நீ என்ன நினைப்பாய்? நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் என்று. அப்பொழுது நல்லதுதானே நினைக்கிறாய். அதே போல காலை எழுந்திருக்கும் பொழுதும் இந்த நாள் நாம் ஆசைப்பட்ட அது அனைத்துமே கிடைக்க போகிறது பார் என்று நீயே நினைத்து சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் எல்லாமே உனக்கு திருப்தியாக நடக்கும். காலம் உன்னை சோதிக்கவில்லை அம்மா. காலம் உன்னை யார் யார் என்பது, எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் குணம் என்ன, அவர்கள் எப்படியெல்லாம் உன்னை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள், உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் எப்படி, தூரத்தில் இருக்கும் நபர்கள் எப்படி, உன்னுடைய நண்பர்கள் எப்படி என்பதை உனக்கு காமிக்கிறது. அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒன்றுமே அல்ல. நீயாக போட்டு யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு ஒரு நாளும் ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காது. யோசிக்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது நீ மட்டும் இந்த தவறான விஷயத்தை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும்? சிறப்பாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீ யோசிக்கும் விஷயங்களும் சிறப்பாகத்தானே இருக்க வேண்டும். அது மட்டும் எப்படி தங்கமே? நீ தவறாக நினைத்தால் தவறாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ தவறாக நினைத்தால் சரியாக நடக்குமா? அதெல்லாம் எதிர்பார்ப்பது தவறான ஒரு விஷயம். காலம் உன்னை எப்பொழுதும் ஒரு நாள் கூட இனிமேல் கவலைப்பட வேண்டாம். உன்னை இனிமேல் வரும் நாள் எந்த ஒரு நாளும் உன்னை கவலைப்படுவது போல வைக்காது. யோசிக்க யோசிக்க இனிமேல் இன்பங்கள் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் சேருமே தவிர துன்பம் என்ற ஒரு விஷயத்திற்கு இனிமேல் வரும் காலங்களில் உனக்கு இடமில்லை. துன்பம் எப்பொழுதும் வேண்டாம். இன்பத்தையே சேர்த்துக்கொள். யாராக உனக்கு எப்பொழுதும் தவறாக இது நடக்க போகிறது, அது நடக்க போகிறது என்றால் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளாதே. நான் எப்பொழுதுமே உனக்கு என்ன சொல்வேன்? நீயே சொல் பார்க்கலாம். இது நல்லது, இது கெட்டது, இந்த நபரின் வீட்டுக்கு போகாதே, அந்த நபரின் வீட்டுக்கு போகாதே என்று சொல்வேன். அதற்கெல்லாம் காரணம் என்ன? நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எல்லாரையும் நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான விஷயத்தை உன்னுடைய காதில் போட்டு வைப்பேன். அப்பொழுதுதான் நீ சுதாரிப்பாக இருப்பாய் என்று. ஆனால் நீ எல்லா விஷயத்தையும் சுதாரிப்பாக இல்லாமல் தவிக்க விட்டால், எல்லா விஷயத்தையும் தவற விட்டால் நான் என்ன செய்ய முடியும்? எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எப்படி நடந்து கொள்ளலாமோ அப்படி நடந்து கொள். நான் சொல்லும்படி உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை நீ கொண்டு போனால் நிச்சயமாக ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். காலம் உன்னை சோதிக்காது. காலம் நிச்சயமாக உன்னை இனி வரும் காலம் காப்பாற்றி கரை சேர்க்கும். துரோகிகள் நிறைய இருந்தாலும் அது அழிக்க வேண்டியது இந்த சாயுடைய கடமை. சாய் யாருக்கும் துரோகம் செய்பவனும் அல்ல. துரோகிகளை விட்டுவிட்டு பிள்ளைகளை எப்பொழுதும் தண்டனை கொடுப்பவனும் அல்ல. இந்த சாய் எல்லோருக்கும் காவல் தெய்வம். எப்பொழுதும் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் தெய்வம், துன்பத்தை துடைத்து வைக்கும் தெய்வம். அது மட்டுமல்லாமல் கண்ணீரை வந்தால் உடனடியாக கண்ணீரை துடைத்து வைத்து பிள்ளைகளை அரவணைத்து காப்பாற்றும் தெய்வம். என்னை தெய்வமாக நினைத்தாலும் சரி, இல்லை என்றாலும் ஒரு அப்பாவாக நினைத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் அல்ல. நீ பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருந்தாலே போதும். எல்லாமே நல்லதே நடக்கும். காலம் முழுவதும் நிச்சயமாக நல்லது செய்வேன். உனக்கு மட்டும் அல்ல, உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் நிச்சயமாக நல்லது செய்து வாழ வைப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து அருள் புரிந்து உனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லாவற்றையும் செய்து வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.